ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 1 மீட்ரு துணி எடுத்திருக்கோம். ஆப்போசிட் சைடு கரை வர மாதிரி மடித்து போட்டுக்கலாங்க. 36 இன்ச்சு செஸ்ட் அளவில் நம்ம ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க வேஸ்ட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு உயரம் 14 இன்ச்சு வருதுங்க. 1 இன்ச்சு சேர்த்துட்டு 15 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம லைனிங் துணியில் தாங்க கட் பண்ணுறோம். இப்போ இது ஒரு லைன் போட்டுக்கலாம். 36 இன்ச்சு செஸ்ட் அளவுங்க. அதில் 6ஆல் டிவைட் பண்ணால் 6 இன்ச்சு வருது. அதை நம்ம இப்போ ஷோல்டரில் சேர்த்துக்கலாம். இப்போ இங்கேயும் ஒரு மார்க் போட்டு ஒரு லைன் போட்டுக்கலாங்க. இப்போ அதே 6 ஆம்கோலுக்கும் நம்ம வைக்கணும். ஷோல்டர் அளவும் ஆம்கோல் அளவும் ஒரே அளவு தாங்க இருக்கணும். இப்போ இதுலேயும் ஒரு லைன் போட்டுக்கலாம். 36ல் 4 சேர்த்தா 40 வருதுங்க. 40ல் 4ல் ஒரு பாகம் 10 வருது. 10 சேர்த்துட்டு 1,5 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இடுப்பு அளவு 8 இன்ச்சு வருதுங்க. 3/4 இன்ச்சு நம்ம டாட்டு பிடிக்க வச்சுட்டு 1,5 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துட்டு லைன் போட்டுக்கலாம். அடுத்து 36ல் 12ஆல் டிவைட் பண்ணால் 3 இன்ச்சு வருதுங்க. 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு 2.25 இன்ச்சு வச்சுட்டு இப்போ அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம். உயரம் இப்போ கழுத்தின் இறக்கம் 10 வருதுங்க. 9.5 இன்ச்சு வச்சுக்கலாங்க. அப்படியே ஒரு லைன் போட்டு அவ்வளோதாங்க, ரவுண்டாக அப்படியே இழுத்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஆம்கோல் 1,5 இன்ச்சு வச்சுட்டு ஒரு லைன் போட்டு இதில் 6 இன்ச்சு வருதுங்க. 3 பாயிண்ட் கொடுத்துட்டு அப்படியே ஒரு வளைவு கொடுத்துக்கலாம். ஷோல்டர் கம்மியாக கேட்டிருக்காங்க. ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி அப்படியே இதில் இழுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். பேக் பீஸு மார்க் பண்ணியாச்சு. கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்கோல் செக் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு 8 இன்ச்சு வரணும். கரெக்டாக 8 இன்ச்சு வருதுங்க. இப்போ நம்ம இந்த கரை பக்கத்தை நம்ம சைடு வர மாதிரி திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ண பீஸ் எடுத்து இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு தையல் போட்டு இதை ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு கீழே இறக்கம் 1,5 இன்ச்சு கொடுத்துக்கலாங்க. இதுக்கு எதுக்காகனா பட்டி அளவு. இதுலேயும் ஒரு லைன் போட்டுட்டு கழுத்து முன்கழுத்து 6.5 இன்ச்சு வருதுங்க. அதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கழுத்தையும் அப்படியே ரவுண்டாக கொடுத்துக்கலாம். கீழேருந்து ஒரு 4.5 இன்ச்சு கொடுக்கலாங்க. பட்டியிலேருந்து 4.5 இன்ச்சு கொடுத்துட்டு இந்த டாட்டுக்கு நம்ம ஒரு 4 இன்ச்சு கொடுத்து இந்த உயரமும் 4 இன்ச்சு கொடுத்து 3/4 இன்ச்சு டாட்டு பிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 3/4 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு இந்த முன் டாட்டுக்கு 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணி ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இதை மார்க் பண்ணதை அர்கட் பண்ணிக்கலாம். பேக் பீஸை எடுத்துடலாங்க. இப்போ 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு முன் டாட்டு நம்ம 9.25 வச்சுக்கலாம். இப்போ 36ல் 10ஆல் டிவைட் பண்ணால் 3ஐயும் ஒரு பாயிண்ட் வருதுங்க. 1/4 இன்ச்சு சேர்த்துட்டு 4 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ஒரு லைன் சேர்த்துக்கலாங்க. இந்த சைடு சென்டரில் ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இந்தாண்ட 1.5 இன்ச்சு அந்தாண்ட 1.5 இன்ச்சு நம்ம அந்த ஒரு மார்க் பண்ணி அப்படியே கோடு போட்டுக்கலாம். இதையும் ஒரு லைன் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கழுத்து செக் பண்ணிக்கலாங்க. 1.5 இன்ச்சு கொடுத்துருக்கோம். அந்த வளைவை அப்படியே கட் பண்ணி இங்கே ஒரு 3 இன்ச்சு கொடுத்துக்கலாங்க. இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுலேருந்து ஒரு லைன் போட்டுக்கலாங்க. ஸ்ட்ரைட்டாக டாட்லேருந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த முன்பக்கம் கழுத்து கொஞ்சம் ஃபிட்டிங்காக வரதால ஒரு 1/2 இன்ச்சு நம்ம அப்படியே ஒரு கோடு போட்டுக்கலாங்க. இங்கே பட்டிக்கிட்ட ஒரு 1.5 இன்ச்சு இந்தாண்ட ஒரு 1.5 இன்ச்சு கொடுத்துட்டு இந்த ஷேப்புக்காக நம்ம இதை ஒரு லைன் போட்டு இதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போது டாட்டு கட் பண்ணிக்கலாம். பட்டி அளவு 8 இன்ச்சு வருதுங்க. ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டு 9.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ கட் பண்ணிக்கலாங்க. பட்டி நம்ம இதிலேயே கட் பண்ணி எடுத்துட்டோம். அவ்வளோதாங்க. நம்ம பேக்கு ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிட்டோம். இப்போ கையை 4ஆக மடித்து போட்டு இந்த ஸ்ட்ரைட்டாக வரதுக்காக ஒரு தையல் போட்டு அந்த பிசுரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேங்க தையலுக்காக மடித்து தைக்கிறதுக்கு. இப்போ உயரம் 9.5 இன்ச்சு கொடுக்குறேன். இப்போ செஸ்ட் அளவு 36ல் 10ஆல் டிவைட் பண்ணால் 3.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வருதுங்க. அதை அப்படியே வச்சிடலாம். வச்சு அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம். கை ஆம்கோல் அளவு பார்க்கலாங்க. 36ல் 4ஆல் டிவைட் பண்ணால் 9 இன்ச்சு வருதுங்க. அதில் 1 இன்ச்சு கம்மி பண்ணிட்டு 8 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிவிட்டு கை எக்ஸ்ட்ரா அளவு 6.5 வருதுங்க. நம்ம 6.5 மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணி அப்படியே லைன் போட்டுக்கலாம். இப்போ 1.5 இன்ச்சு இங்கே கொடுத்துட்டு அப்படியே வளைவாக நம்ம ஆம்கோலை வளைச்சி அப்படியே கொடுத்துக்கலாங்க. அளவு கரெக்டாக வருதாலும் பார்த்துக்கலாங்க. நம்மளுக்கு 8 இன்ச்சு கரெக்டாக வருதுங்க ஆம்கோல்.
இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கை வளைவு நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு வளைச்சி கட் பண்ணிக்கலாங்க. அது நம்ம எப்படி மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச்சிலேருந்து கீழே ஒரு 1.5 இன்ச்சு கொடுத்துட்டு சென்டரில் அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு வர அளவுக்கு நம்ம அப்படியே வளைச்சி கொடுத்துக்கலாம். இதில் ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, கட் பண்ணி எடுத்துட்டோம். ஈஸியாக ப்ளவுஸ் கட் பண்ணிட்டோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.